ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் செய்தி அரங்கில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது தவறாமல் முகக்கவசம் அணியுங்கள். இது கனமழை காலம் என்பதால் அத்தியாவசிய தேவைகளின்றி வெளியே செல்வதை தவறுங்கள். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டோடும் தண்ணீர். மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்தி ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் பொதுமக்கள். பாலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு. 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. 10 கிராமங்களின் போக்குவரத்து துண்டிப்பு. வேளாண் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பாரதிய ஜனதா எம்பி வருண் காந்தி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை புரட்சி தாய் சின்னம்மா நாளை நேரில் சந்திக்கிறார். நிவாரணப் பொருட்களையும் வழங்குகிறார். பெண் எஸ்பிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. அரசு தரப்பு சாட்சியான காவல்துறை டிஐஜி ஆனி விஜயா வரும் 23ஆம் தேதி நேரில் ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணாமலை பல்கலைக்கழக துணை வேந்தராக RM கதிரேசன் நியமனம். 3 ஆண்டுகள் பதவியில் இருப்பார் என ஆளுநர் அறிவிப்பு. கரூரில் பள்ளி மாணவி தற்கொலை. புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் கண்ணதாசன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ரயில்களில் பயணிகளுக்கு மீண்டும் உணவு வழங்க நடவடிக்கை. விரைவில் தொடங்க IRCTCக்கு ரயில்வே வாரியம் அறிவுறுத்தல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் நலனுக்காக மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த திட்டங்களை ஆட்சியாளர்கள் முடக்க நினைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்தை மாண்புமிகு அம்மா கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் குழந்தைகளை பாதுகாப்பாக பராமரிக்க தேவையான துண்டு, உடை, நாப்கின், சோப்பு உட்பட 16 வகையான பொருட்கள் உள்ளடக்கியதால் தாய்மார்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த அம்மா பரிசு பெட்டக திட்டத்தை முடக்கும் வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள தாய் சேய் நலப்பிரிவில் பிறக்கும் குழந்தைகளின் தாய்மார்களிடம் வழங்க வேண்டிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை அவர்களது வீட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லும் வகையில் மாண்புமிகு அம்மா தொடங்கி வைத்த தாய் சேய் நல வாகனங்களும் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 15 நாள் ஆச்சு. ஐசியில் 2 நாள் இருந்தாங்க. அப்புறம் இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. இன்னைக்கு அனுப்பிவிட்டது பட்டகம் இன்னும் வரல. அம்மா பட்டகம் வரல. கஷ்டப்படுறதுக்கு கிடைக்கல. அது கொடுக்கல. அது கொடுத்தா நல்லாயிருக்கும். அம்மா இருந்தப்போ அம்மா பெட்டகம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஏழை மக்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அது இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இன்னும் அந்த அம்மா பெட்டி இது கொடுக்கல. ஆம்புலன்ஸ் எதுவும் ரெடி பண்ணலை. அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக டாக்டர் RM கதிரேசனை நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்.
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக டாக்டர் ஆர்.எம். கதிரேசனை நியமித்து தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உத்தரவிட்டுள்ளார். துணைவேந்தராக பொறுப்பேற்கும் நாள் முதல் 3 ஆண்டுகள் திரு ஆர்.எம். கதிரேசன் அப்பதவியை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை டாக்டர் ஆர்.எம். கதிரேசனிடம் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி வழங்கினார். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்றுள்ள டாக்டர் ஆர்.எம். கதிரேசன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியாவில் இதுவரை 16 வயதுக்கு மேற்பட்ட 86% பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மாநிலங்களில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மெல்போர்ன் மற்றும் சிட்னி நகரங்களில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை புரட்சி தாய் சின்னம்மா நாளை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தியாகராய நகர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, கே நகர், வடபழனி, கோயம்பேடு, ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா கடந்த 12ஆம் தேதி சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் வழங்கி ஆறுதல் கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புரட்சி தாய் சின்னம்மா நாளை காலை 11 மணிக்கு தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பகுதிகளான பெசன் நகரில் உள்ள ஊரூர் குப்பம், அடையார் இந்திரா நகரில் உள்ள ஐஸ்வர்யா காலனி, நீலாங்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நகர், ராஜேந்திரா நகர் சந்திப்பு மற்றும் பாரதியார் நகர், தரமணி சிக்னல் மற்றும் வேளச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் காலனி ஆகிய இடங்களில் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பூ மார்க்கெட் சாலையை சீரமைக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அமமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பூ மார்க்கெட் சாலை மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாகும். இச்சாலை சீரமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். சாலையை சீரமைப்பது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தாலுகா அலுவலகம் முன்பு அமமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு மக்கள் முக்கியமாக நடமாடுற ஒரு இடம் அப்படின்னா பூ மார்க்கெட்டு. அந்த பூ மார்க்கெட்டில் ரோடு சரி கிடையாது. இதை பற்றி போன வருஷம் மழை தண்ணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒத்தக்காலில் இருந்து போராட்டம் பண்ணி மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அதை பற்றி மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் காலில் புண்ணு அப்படி ஒரு அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இதை பற்றி மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்க மாட்டேங்காங்க? இதை பற்றி உடனடியாக மரியாதைக்குரிய ஆணையர் அம்மா உடனடியாக அதை சரி செஞ்சு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை கருத்தில் கொண்டே மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் வழக்கு ஒன்றில் ஆஜரான பின் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசின் செயல்பாடுகளை குறைய கூறிய சீமான், கல்லூரிகளில் ஆன்லைனில் பாடம் நடத்தியிருப்பதால் ஆன்லைன் தேர்வு நடத்துவதே சரி என்றும் குறிப்பிட்டார். நாங்கள் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றால் கார்ப்பரேட் நிறுவனங்கள், கூட்டிணைவு நிறுவனங்கள் எங்கள் அரசின் மீது வச்சிருக்க நம்பிக்கையை இழந்துருன்னு. அப்போ இந்த சட்டம் யாருக்காக வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப பெறாங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பல மாநிலங்களில் திருப்பி இந்த தேர்தல் வர்றதுனால 5 மாநிலங்களில், அதில் குறிப்பாக பஞ்சாபியர்கள் தான் அதிகமாக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததுனால அதை எதிர்கொள்றதுக்காக தான் இதை செய்கிறாங்க.
கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் மருத்துவர்களுக்கு இலக்கு நிர்ணயம் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் இதனால் மருத்துவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி செலுத்துவதற்காக வீடு வீடாக அனைத்து வகை மருத்துவத்துறை பணியாளர்களையும் அனுப்புவதால் மருத்துவ சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு அறிவார்ந்த முறையில் அறிவியல் பூர்வமாக அந்த பிரச்சனைகளை அணுகி அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனை தீர்வு கண்டு 100 விழுக்காடு மக்களுக்கும் தடுப்பூசியை போடுவதற்கு பதிலாக இன்றைய தினம் எந்த கதியில் தமிழக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது. கொரோனா தடுப்பூசி வழங்குகின்ற பொறுப்பு மருத்துவ அலுவலர்களை சார்ந்தது என்ற வகையில் அவருடைய தலையில் சுமத்தி இருப்பது, அவருடைய முதுகில் சுமத்தி இருப்பதும் இது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளருடைய உரிமைகளை பறிக்கிறது. அதே போல மிகப்பெரிய அளவிற்கு மன அழுத்தத்தை அவர்கள் கொடுக்கிறது. எனவே மருத்துவ அலுவலர்களுக்கு இலக்கு வைத்து அரசு செயல்படுகிறது. அந்த இலக்கை எட்டார்கள் மீது அவர்கள் மன அழுத்தம் ஏற்படக்கூடியவை மிரட்டுகிற போக்கு கடைபிடிக்கப்படுகிறது. மெமோ கொடுக்கப்படுகிறது. ஏன் இலக்கை அடையவில்லை என்று சொல்லி மெமோ கொடுக்கப்படுகிறது. சென்னை அருகே பெரும்பாக்கத்தில் தந்தையை ஜீவ சமாதி என்ற பெயரில் தாயை கொன்றுவிட்டதாக மகள் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரும்பாக்கம் கலைஞர் நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கு கடந்த 17ஆம் தேதி நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தன்னை கொல்லப்புறத்தில் குழி தோண்டி ஜீவ சமாதி செய்யும்படி மனைவி லட்சுமியிடம் நாகராஜ் சத்தியம் வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி லட்சுமி கணவரை புதைத்து விட்டார். இதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளான நாகராஜின் மகள் தமிழரசி தந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நாகராஜின் உடலை தோண்டி ஆர்டிஓ, தாசில்தார் ஆகியோர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நூல் விலை உயர்வை கண்டித்து நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டனர். ராசிபுரம் அடுத்துள்ள வெண்ணந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் வேட்டி, சேலை, துண்டு போன்ற துணிகள் பல்வேறு நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் நூல் விலை உயர்வு காரணமாக ஜவுளி தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 50 நாட்களில் 9,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கட்டு நூல் தற்போது 14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய மாநில அரசுகள் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி வெண்ணந்தூர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தனர். இந்த 2 நாள் போராட்டத்தில் 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இன்றைய தினம் உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை துணிகளும் ஈரோடு மார்க்கெட்டுக்கு சென்று விட்டால் 3 மாதம் 6 மாதம் கழித்துதான் பணமே வழங்குகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கூட உற்பத்தி செய்யக்கூடிய துணிக்கு நெசவாளர்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியாமல் நெசவாளர்கள் தற்கொலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. உடனடியாக அரசு ஒரு துறையை அறிவித்து முத்தரப்பு கமிட்டியை அமைத்து இந்த தொழிலை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம். செப்டம்பர் மாதம் 50 கிலோ எடை கொண்ட பருத்தி நூல் 9,000 விற்றது. அது படிப்படியாக உயர்ந்து இப்போது 14,000 ஆகிவிட்டது. இந்த விலைக்கு நூல் வாங்கி உற்பத்தி பண்ணினா ஜவுளி விற்க முடியாது. நுகர்வோரும் வாங்க மாட்டாங்க, வியாபாரியும் வாங்க மாட்டாங்க. ஒரு துண்டுக்கு 7-8 ரூபா ஏறுக்குனாக்கா அவங்க 2 ரூபா 1 ரூபா தருவாங்க. அதனால மத்திய மாநில சர்க்கார் தீவிர கவனம் செலுத்தி ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும். நூல் விலை ஒரே சீராக இருக்கணும். புதுச்சேரியில் கனமழை வெள்ளத்தால் 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு, நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பின. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில் இருந்து 41,000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதன் காரணமாக கரை ஓரத்தில் இருந்த விவசாய நிலங்களில் வெள்ள நீர் புகுந்தது. காட்டேரிக்குப்பம், கொடாத்தூர், கைக்கிளைப்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு தோட்டத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதேபோல் 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்புக்கு ஆளாகியுள்ளனர்.
ஏரிகளும் வடிகால்களும் தூர்வாரப்படாததே வெள்ள நீர் தேங்க காரணம் என கூறும் விவசாயிகள் வடிகால்களை சீரமைக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு கரும்பு விவசாயம் பண்ணால் 30,000 40,000 ரூபா செலவாகுது. ஆனால் நாங்கள் இந்தமாரி வருஷம் இயற்கை சீற்றத்தால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏரி வாய்க்கால்லாம் தூர் வாராதனால தான் இது மெயின் பிரச்சனையே. அதனால் அரசாங்கம் உடனடியாக விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளையும் உரிய நிவாரணத்தையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்கணும்னு புதுச்சேரி அரசு கேட்டுக்கொள்ளும். மழை பெய்ய எப்போ பார்த்தாலும் இது போல் அழிஞ்சு போகுது. நட்ட பயிர் கூட வழி இல்லாத இப்போ சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் புதுசாக செய்யணும்னாலும் கடன் வாங்கி தான் செய்யணும். இப்போ மறுபடி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தான் எதனா மானியத்தை உயர்த்தி வழங்கணும், கூடுதலாக மானியம் வழங்கணும். வடிகால் வசதி எங்கேயுமே இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏரி சங்கமிக்கிற இடம் இதுக்கு வடிகால் வசதி இல்லாததுனால இந்த நஞ்சை நிலம் இது ஃபுல்லாகவே 500 ஏக்கர் நெல் பூரா முழுகி போய் நிற்கிது. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்பு, இந்த பக்கம் பார்த்தா நெல், எல்லா இடமும் இந்த 5 ஊர்லேயும் வடிகால் வசதியே கிடையாது. இது வடிகால் வசதி பண்ணி விட்டால் சங்கராப்பண்ணி ஆற்றில் போய் இந்த தண்ணி விழும். இதுக்கு தேவையான அறிவிப்பு கவர்மெண்ட்லேருந்து வரல. இது சும்மா கண் துடைப்புக்கு காட்டுறது மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக அழுகி போய் ஃபுல்லாக வீணாக போச்சு. கரூர் அருகே தற்கொலை செய்து கொண்ட +2 மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கு நடைபெற்றது. இது பாலியல் சந்தேக மரணம் என உறவினர்கள் தெரிவித்துள்ள நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவல் ஆய்வாளர் மது போதையில் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த அரசு காலனி பகுதியைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி நேற்று மாலை பள்ளி முடித்து வீடு திரும்பிய நிலையில் தனது வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவி எழுதியிருந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் மாணவியின் உடலை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பலமாபுரத்தில் உள்ள இடுகாட்டில் இறுதி சடங்கு நடைபெற்றது. ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை 17 வயசு பிள்ளை இறக்குது அப்படின்னா என்ன காரணம்? செக்ஸ் டார்ச்சர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது டைரியில். அது எங்கேருந்து வரும்? ஃப்ரம் ஸ்கூலில். மெயின் அங்கே தான். இங்கே எல்லாமே சேஃப்டி பர்சன்ஸ் இங்கே இருக்காங்கலாம் ஆச்சுங்களா. இவங்களெல்லாம் யாரும் சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, பவர் கிடையாது. ரெண்டாவது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கண்ணதாசன் அடிச்சிருக்கார், ட்ரிங்க் பண்ணியிருக்கார். வயலேஷன் ஆஃப் ரூல். திஸ் இஸ் என்டையர்லி வயலேஷன் ஆஃப் ரூல். இது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியட்டும். இதனிடையே காவல் ஆய்வாளர் கண்ணதாசனை காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்து திருச்சி சரக டிஐஜி திரு சரவணசுந்தர் உத்தரவிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தைப் போல தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் கள்ளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லுசாமி தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் வேளாண் கண்காட்சியில் கலந்து கொண்ட அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் கள் இறக்கம் போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். நிதிஷ்குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட காரணத்தால் குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, சாலை விபத்துக்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே தமிழ்நாடு அரசு பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. வரும் 2022 ஜனவரி 21ஆம் தேதி முதல் அரசியலமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்பதை உரிமையாக கோர முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கைதிகளை வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கில் சேலத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருக்கு சேலம் நீதிமன்றம் 5 ஆயுள் தண்டனை விதித்தது. இதை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இருந்தது. இதையடுத்து மூர்த்தி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
10 ஆண்டுகளை கடந்த ஆயுள் சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக கடந்த 2018 தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதன் அடிப்படையில் மூர்த்தியை விடுதலை செய்யக்கோரி அவரது மனைவி மாரியம்மாள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் திரு எஸ். வைத்தியநாதன், திரு ஜி. ஜெயச்சந்திரன் ஆகியோர் விசாரித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் மனுதாரர் 17 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளதாகவும் 5 ஆயுள் தண்டனை என்றாலும் ஏக காலத்தில்தான் அனுபவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி முன்கூட்டியே விடுதலை கோர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் தண்டனை பெற்றவர்கள் முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்பதை உரிமையாக கோர முடியாது என தெரிவித்தனர். ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் காலத்திற்கானது என்றும் இதில் முன்கூட்டியே விடுதலை செய்வது என்பது சட்டத்திற்கு உட்பட்ட அரசின் முடிவை சேர்ந்தது என கூறினர். எனவே ஆயுள் சிறைவாசிகளின் முன்கூட்டியே விடுதலை தொடர்பாக அரசு விரைவில் சிறை விதிகளுக்கு உட்பட்டு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த முடிவை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுப்பட்டினம் ஆரமை நகர் பகுதியில் ஆற்று நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்தோர் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் உணவு வழங்கினர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம். கோதண்டபாணி ஆலோசனையின்படி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணை செயலாளர் திரு கே. அப்துல் நஃபில் உணவு ஏற்பாடு செய்து வழங்கினார். கார்த்திகை மாதம் சபரிமலை சீசன் தொடங்கியதை அடுத்து மீன், நண்டு போன்ற கடல் உணவுப் பொருட்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் ராமநாதபுரம் மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. கார்த்திகை மாதத்தில் சபரிமலை செல்வதற்கும் பழனிமலை செல்வதற்கும் பக்தர்கள் மாலை அணிந்து அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ராமநாதபுரம் மீன் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. அனைத்து வகை மீன்களின் விலையும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோ கடல் நண்டு தற்போது 600 ரூபாய்க்கும், ரூபாய் 300க்கு விற்பனை செய்யப்படும் மீன் ரகங்கள் தற்போது 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல இறால், சீலா போன்ற வகை மீன்களின் விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. விலை குறைந்து இருந்தாலும் வாங்க ஆளில்லாமல் கூவி கூவி விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மார்கழி மாதம் முடியும் வரை இதே நிலைதான் நிலவும் என்றும் சபரிமலை சீசன் முடிந்து தை மாதத்திற்கு மேல்தான் மீன்களின் விலை மீண்டும் உயரும் என்றும் மீன் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மாதம் கார்த்திகை மாதத்தினால மீனுடைய விலை மிக குறைஞ்சிருக்கு. நண்டு 1000 ரூபா வரைக்கும் விற்ற நண்டு இன்றைக்கி 600 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. மீன்களுடைய விலை மீன் விலை 300 ரூபா விற்ற விலை மீன் இன்றைக்கி 220 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இது மிக அதாவது விலைகள் வந்து குறைவான நேரம் ஆகிருச்சு, குறைவான காலம். அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம் நாடு எடுத்துக்கிட்டாலே கோயில் குளங்களில் விசேஷங்கள் நிறையா இருக்கும். அதனால் மக்கள் வந்து பக்திகள் வந்து கூடிருச்சு. அதனால் வந்து மீன்களை வந்து அசைவ உணவுகளை விரும்ப மாட்டேங்கிறாங்க. விரும்பாத காரணம் இப்போ அதனால் கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அசைவ பிரிவுகள் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பெரிய லெவலில் இல்லாட்டாலும் சிறிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ சரியாகும்னா அவங்க கார்த்திகை மார்கழி தை மாதம் 1லேருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு மக்கள் வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரம் வந்தால் அந்த பின்னாடி விலைகள் ஏற்றம் இருக்குது. ஏற்றம்னா பெரிய லெவலில் இருக்காது. ஏதோ அந்த பழைய ரேட்டு 300 ரூபா விலை மீன் நண்டு ஒரு 800 ரூபா வரைக்கும் போகலாம். 100 ரூபா கிலோவுக்கு 50 ரூபா கூடலாம். விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 1 லட்சத்திற்கும் அதிக கன அடி நீர் சீறி பாய்வதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆற்றின் குறுக்கே உள்ள மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்தி மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். தொடர் கனமழையால் சாத்தனூர் அணை, திருக்கோவிலூர், எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டுகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக 1,10,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நீர் விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் செல்வதால் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்ட வண்ணம் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. விழுப்புரம் அருகே பிடாகம் என்ற இடத்தில் அமைந்துள்ள மேம்பாலத்தின் வழியே செல்லும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு தண்ணீரை சீறி பாய்வதை வேடிக்கை பார்த்து ரசிப்பதுடன் வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர்.
பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்துள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களை சாலையில் நிறுத்தக்கூடாது என கூறி போலீசார் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். இந்த தென்பெண்ணை ஆற்றில் விழுப்புரத்தில் தென்பெண்ணை ஆற்றில் 30 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தண்ணி நாங்கள் பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக பார்த்துட்டு போகிறோம். எல்லாருமே பார்த்துட்டு போகிறோம். அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மழை வளம் இவ்வளோ அழகாக பெஞ்சு நல்ல தண்ணி வளம் விவசாயிகள்லாம் நல்லா பலனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. நீர்மட்டம்லாம் காஞ்சி போய் தண்ணி வசதி இல்லாமல் விவசாயம் சுத்தமாக கெட்டு போயிருந்தது. இப்போ ரொம்ப சிறப்பாக இதுக்கப்புறம் இருக்குன்ற நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, தண்ணி இருகரையும் போகுது. இது வரைக்கும் நாங்கள் தான் 95க்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக போகுது. இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் கூட எங்களுக்கு விவசாயம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நல்லா விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தண்ணி வரதுனால பொதுமக்கள் எல்லாம் எல்லாமே கம்பல்சரி காலையிலேருந்து தான் இருக்கிறாங்க, போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மக்கள் இன்னும் அதிகமாக வருவாங்க பார்க்குறதுக்கு. கொரோனா பரவல் குறைந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட தூரம் செல்லும் ரயில்களில் பயணிகளுக்கு மீண்டும் கேட்டரிங் மூலம் உணவு விநியோகிக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதை அடுத்து ரயில் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. அனைத்து சிறப்பு ரயில்களும் வழக்கம் போல இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் மின்சார ரயில்களில் எந்த நேரமும் அனைத்து பயணிகளும் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. நீண்ட தூரம் செல்லும் ரயில்களில் கேட்டரிங் மூலம் உணவு வழங்குவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு பயணிகளுக்கு மீண்டும் உணவு விநியோகிக்க ரயில்வே வாரியம் முடிவெடுத்துள்ளது. உணவு விநியோக சேவையை மீண்டும் தொடங்குமாறு இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகத்துக்கு ரயில்வே வாரியம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பிரதமர் திரு மோடிக்கு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வருண் காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் திரு மோடிக்கு திரு வருண் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் வேளாண் சட்ட வாபஸ் முடிவை பிரதமர் மோடி முன்னரே எடுத்திருந்தால் 700 விவசாயிகள் பலியாகி இருக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய்யான எஃப்ஐஆர் பதிவுகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லக்கிம்பூர் வன்முறை குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான மற்றும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு வருண் காந்தி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அகில உலக மீனவர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி கன்னியாகுமரி கோட்டாறு மறை மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் இயக்குநர் திரு அருள் பணியாளர் டென்ஸ்டன், பாரதிய ஜனதா அரசு 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்தது போல தேசிய கடல்வள மசோதாவையும் ரத்து செய்ய முன்வர வேண்டும் என்றும், காணாமல் போன மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க கேரள அரசு அறிமுகப்படுத்தியது போல கடல் ஆம்புலன்ஸ் வசதியை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்ததை போன்று இந்திய தேசிய கடல் மீன்வள மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தலை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதற்கான போராட்டங்கள் சென்ற ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கோரிக்கையானது கண்டிப்பாக வலுப்பெறக்கூடிய ஒன்றாக அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும். ஆழ்கடல் மீன்பிடித்தல் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடித்தல் அடையாள அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டை, அவர்கள் மீனவர்கள் என்று அடையாளப்படுவது மட்டுமன்றி இந்தியாவின் குடிமகன் என்ற ஒன்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பத்தை கேரள மாநிலத்தில் கடல் ஆம்புலன்ஸ் என்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டால் மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமையும் என்பதை வலியுறுத்துகிறோம்.
கனமழையால் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் வெள்ள நீர் ஆறாக பெடுக்கெடுத்து ஓடுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அங்குள்ள ஆலங்காயம், நரசிங்கபுரம் ஏரியில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அந்த வழியாக சென்ற மூதாட்டியும் அவரது 6 வயது பேத்தியும் தண்ணீரை கடந்து செல்லும் போது இடறி விழுந்தனர். அங்கிருந்த இளைஞர்கள் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டமும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியாத்தம் அருகே செதுக்கரை மலை அடிவாரத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டன. குடிசை வீட்டில் இருந்த இருவர் காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏலகிரி சுற்றுலா தலத்தில் மரங்கள் முறிந்து பாறைகள் சரிந்தன. இதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏலகிரி செல்லும் பாதையில் 7வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு பெரிய மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் துண்டிக்கப்பட்டது. நீர்வீழ்ச்சிக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 1047 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. போச்சம்பள்ளியில் 112 மில்லிமீட்டரும், பாரூரில் 105 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக போச்சம்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாரூர் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் செல்லக்குட்டப்பட்டி, புங்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள வயல்வெளிகளில் புகுந்து ஆறாக ஓடி தென்பெண்ணை ஆற்றை அடைக்கிறது. இதனால் சுமார் 500 ஏக்கர் பரப்பில் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் நெல் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். இதேபோல் எண்தட்கல் ஏரி உடைந்து பல ஏக்கர் பரப்பில் உள்ள நெல் வயல்கள் நீரில் மூழ்கின. அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து தினமொரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு